ஆன்மீக சாரல் அன்பர்கள் சார்பாக தங்களுக்கு என் நமஸ்காரங்களை சமர்ப்பிக்கிறேன். பெண்கள் திருமாங்கல்ய சரட்டினை மாற்றிக்கொள்ள உகந்த நாள் எது, நேரம் எது என்பதை சற்று விவரமாக பெண்களின் சந்தேகத்தை தீர்க்க வேண்டுகிறேன். நமஸ்காரங்கள். சோலைமேடிலிருந்து மணி சாஸ்திரிகள் பேசுகிறேன். டெய்லியே நிறைய ஸ்திரீகள் ஃபோன் பண்ணி, மாமா திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கணும், ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லுவாள். அப்போது நல்ல நாளில் திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கணுங்கிறது எல்லாருக்கும் தெரியறது. அது எல்லாருக்கும் பொதுவாக தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு என்னன்னைக்கு மாற்றிக்கலாம் அப்படின்னு விசேஷ நாட்களை சொல்லுறேன். நாட்கள்னு எடுத்துட்டானால் வெள்ளிக்கிழமை ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அப்புறம் திங்கட்கிழமை, அப்புறம் புதன்கிழமை. இந்த மூணும் விசேஷமான நாட்கள். இந்த நாட்களுக்கு ஸ்திரீ நாட்கள் அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கார். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் ஞாயிற்றுக்கிழமை வேண்டாம். என்னைக்கு பிரிட்டிஷ்காரன் வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு கொடுத்தானோ, நம்ம லீவுக்காக அன்னைக்கு எல்லா விசேஷங்களும் பண்ணுறோம். அக்னி நாள், சூரியன் நாள் அன்னைக்கு வேண்டாம். திதிகள் அப்படின்னு எடுத்துட்டால் பிரதமை, அஷ்டமி, நவமி, அமாவாசை வேண்டாம். பிரதமை, அஷ்டமி, நவமி, அமாவாசை வேண்டாம். நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துட்டால் பரணி, கார்த்திகை, திருவாதிரை, ஆயில்யம், பூரம், விஷாகம், கேட்டை, பூராடம், பூரட்டாதி, 9 நட்சத்திரங்கள். நீங்களே சொல்லுவேன், பரணி கார்த்திகா இருக்கு அப்படின்ப. பரணி கார்த்திகை, திருவாதிரை ஆயில்யம், பூரம் விஷாகம், கேட்டை பூராடம், பூரட்டாதி, இந்த 9 நட்சத்திரங்களும் வேண்டாம். இந்த 9 நட்சத்திரமும் தவிர்க்கணும், வேண்டாம். யோகம் எடுத்துட்டால் நமக்கு பொதுவாக தெரிஞ்சதெல்லாம் 3 யோகம்தான். யோகம் 27 இருக்கு. ஆனாலும் மரண யோகத்தை தவிர்க்கலாம். மரண யோகம் வேண்டாம். சித்த யோகம், அமிர்த யோகம் விசேஷம். அந்த 27 யோகங்கள் என்னங்கிறது அப்புறமா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த நாட்களில் கரிநாள் அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பஞ்சாங்கத்திலையும் போட்டிருப்பேன். அதே மாதிரி கரிநாளுக்கு ஈக்குவலாக தனிய நாள், தனிய நாள் ஒன்று இருக்கு. அந்த நாள் எல்லார் கையிலேயும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய 28ஆம் நம்பர் பாம்பு பஞ்சாங்கத்தில் போடலை. அதனால நிறைய பேருக்கு தெரியலை. எப்படி கரிநாளில் நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு நினச்சுன்னு இருக்கோமோ, அதே மாதிரி தனிய நாள் எல்லா பஞ்சாங்கத்திலையும் கொடுத்துருக்கார். ஆற்காட்டுக்காரர் கொடுத்துருக்கார், மருத்து பஞ்சாங்கத்தை கொடுத்துருக்கார், வாசன் பஞ்சாங்கத்தை கொடுத்துருக்கார். அந்த தனிய நாள் என்னன்னு பார்த்து வச்சுண்டு, அதுவும் கிட்டத்தட்ட கரிநாட்கள் எத்தனை நாட்கள் இருக்கோ அதே மாதிரி தனிய நாளும் ஒவ்வொரு மாதத்துக்கும் 2 நாள், 1 நாள், 3 நாள் வரும். அந்த தனிய நாளில் ஒன்றுமே செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாதிரி ராகு காலம், யமகண்டம் நமக்கு தெரியும். அந்த ராகு காலத்தில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம்னு சொன்னாலும் பெரியவாள்லாம் என்ன சொல்றா, இந்த ராகு காலம் முடியக்கூடிய
கடைசி பர்யாயம், கடைசி 15 நிமிஷத்துல எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது பூர்ணமான வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மனசுல வச்சுக்கலாம். ராகு காலம் யமகண்டம் வேண்டாம். இந்த குளிகன் ஒன்று, அதில் கொஞ்சம் பேருக்கு கன்ஃபியூஷன் உண்டு. இந்த குளிகனில் எல்லா சுபகாரியங்களும், கல்யாணாதிகள், முகூர்த்தங்கள் எல்லாம் பண்ணணும். குளிகனில் சகல முகூர்த்த காரியங்கள் பண்ணணும். அபர காரியங்களான மரணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் தான் பண்ணக்கூடாது. குளிகன் சுபகாரியங்களுக்கு வசக்தி. ஹோரை அப்படின்னு எடுத்துட்டால் மாங்கல்யக்காரகன் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவானுடைய ஹோரையில மாங்கல்ய சரடு மாத்திக்கிறது ரொம்ப விசேஷம். அடுத்தாப்புல குரு பகவான் ஹோரை. வளர்புறையா இருந்தால் சந்திர ஹோரை. புதன் ஹோரை ஒன்று இருக்கு. புதன் சுப கிரகம்தான், ஆனால் அவர் தனியா இருந்தால் நல்லவர். பாபக்கிரகங்களான சனி, செவ்வாய், ராகு, கேது, சூரியன். சனி, செவ்வாய், ராகு, கேது சூரியனோட சேர்ந்திருந்தால், இதை பஞ்சாங்கத்தில் பார்த்தா கட்டம் போட்டு இருப்பா, ராசி கட்ட மாதிரி கிரகங்களை. அவர் தனியா இருந்தால் அந்த நாளில் புதகோரையில பண்ணலாம். அவர் பாபிகள் கூட சேர்ந்துட்டான், பாபி ஆயிடுவார், வேண்டாம். அதே புத பகவான் அன்னைக்கு சுக்கரனோடையோ வளர்பறை சந்திரனோடையோ குருகோரையோட குரு கூட சேர்ந்திருந்தால் புதகோரையிலேன் திருமாங்கல்ய சரடு மாற்றிக்கலாம். விசேஷம். இதுல எல்லாருக்கும் தெரிஞ்சது சந்திராஷ்டமனம். சந்திராஷ்டமனம் சொல்லிகிட்டே இருப்பா. அதை பற்றி என்னன்னு தெரியாட்டாலும் அது வேண்டாம் நினைப்பா. காரணம் டெய்லி ஷீட்லேயும் கேலண்டர்லேயும் கொடுத்துருப்பா. சந்திராஷ்டமனம் வேண்டாம். இது எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம். தினஸ்பிருக்குன்னு ஒரு வாக்கியம் கொடுத்துருப்பா பஞ்சாங்கத்தை. தினஸ்பிருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் பூரா இருந்து இன்னைக்கு சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அதே நட்சத்திரம் வந்து நாளைக்கு சூரியன் உதிச்ச பிற்பாடு அதே நட்சத்திரம் ஒரு அரை மணிக்கூர், கால் மணிக்கூர், ஒரு மணிக்கூர் இருந்தால் அந்த ஒரே நட்சத்திரம், இன்னைக்குள்ள நட்சத்திரம் நேற்றுக்கும் இருந்திருக்கு, இன்னைக்கும் இருந்திருக்கு, நாளைக்கும் இருந்திருக்கு. இதை தினஸ்பிருக் அப்படின்னு சொல்லுவா. அதே மாதிரிதான் ஒரு திதி முதல் நாளும் இன்னைக்கும் நாளைக்கும் இருந்தால் அதே தினஸ்பிருக்கு சொல்லுவார். இந்த நாட்கள்ல ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாது. இந்த ரெண்டும் சேர்ந்திருந்தால், அதாவது திதியும் முதல் நாள் இன்னைக்கு நாளைக்கு, நட்சத்திரம் முதல் நாள் இன்னைக்கு நாளைக்கு, அப்படி சேர்ந்து ஒரு நாள் இருந்தால் அதை அவமாகம் சொல்லுவார். அதையும் கூடியமான வரைக்கும் பார்த்து வச்சுட்டோம். அன்னைக்கு சரடு கட்டிக்க போடாது. அபாவாளுடைய ஸ்திரீகளுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு நாள்ல, பொருத்தமான நாள்ல திருமாங்கல்ய சரடு கட்டிக்கலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி தான், சாப்பாட்டுக்கு பின்னாடி இல்லை. அதுவும் ஒரு 10:30 ரொம்ப விசேஷமான நேரம். காலையில் கட்டினாலும் விசேஷம்தான். சாப்பாட்டுக்கு அப்புறம் கட்டிக்க கூடாது. கண்டிப்பாக ஷர்டு கட்டிக்கும் போதும்
குலதெய்வ பிரார்த்தனை, மாமனார் மாமியார் அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம், ஆத்துக்காரருக்கும் நமஸ்காரத்தை பண்ணிட்டு தான் அவ ஆசீர்வாதத்தோடு தான் இந்த சரடை கட்டிக்கணும். முடிஞ்சால் ஆத்துக்காரர் கையாலே சகாயத்தோடு கட்டிக்கலாம், அல்லது வயசில் மூத்த சுமங்கலிகள் ஸ்திரீகளுடைய சகாயத்தால் கட்டிக்கலாம். இப்போ கல்யாணங்களுக்கெல்லாம் போகிறேன், திருமாங்கல்ய சரடு எடுத்துட்டு போவேன். சொல்லுவா, மாமா சரடு கோர்த்து வச்சுட்டேன், ஆசாரியை கோர்த்து கொடுத்துட்டார், அந்த ஜுவல்ஸ் கடையிலே கோர்த்து கொடுத்துட்டார், இது தெரிஞ்சுக்குங்கோ, ஆகாத காரியம். அப்படி அவ சொன்னா நான் என்ன சொல்லுவேன், இருக்கட்டுமே, கோர்த்தாச்சு, பிரிக்க வேண்டாம். ஆனால் திருமாங்கல்ய சரடு யார்கிட்ட வாங்கிக்கணும்? குருநாதர்கிட்ட, ஆச்சாரியாள்கிட்ட, மெயினாக ஆத்து வாத்தியார்கிட்ட வாங்கித்தான் அந்த சரடை பூஜையில் வச்சு பூஜை பண்ணி ஆசனம் போட்டுண்டோ, கிழக்க பார்த்து உட்கார்ந்துண்டோ இந்த சரடை கட்டிக்கணும். இவ்வளவும் செய்ய முடியுமா, கடைபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்பா. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சொல்லுவா. தாராளம். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு ஜோசியர் சாஸ்திரிகள் முகூர்த்தத்துக்கு நாள் பார்த்து கொடுக்கிறார். அந்த முகூர்த்தத்தில் தான் மாங்கல் தாரணம் ஆகும். இது மட்டுமில்லை, இன்னும் எவ்வளோ இருக்கு. சொல்ல போனால் இந்த பஞ்சகம்னு ஒன்று இருக்கு, அது பார்க்கணும். ஸ்தானம் 7ஆம் இடம் 8ஆம் இடம், மாங்கல்ய ஸ்தானம், ஆயுள் ஸ்தானம், அதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் கூட தியாஜ்யம்னு ஒன்று இருக்கு, அது பஞ்சாங்கத்தில் பார்த்தா போட்டிருப்பான். உங்களுக்கு எல்லாம் நான் அடுத்த பதிவில் பஞ்சாங்கம் எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன். அந்த தியாஜ்யங்கிறது ஒரு நாளில் அப்படியே பார்த்துட்டு வந்தா 20 நாழிகையில் தியாஜ்யம், 35 நாழிகையில் தியாஜ்யம்னு கொடுத்துருப்பான். உதாரணமாக 20 நாழிகை தியாஜ்யம்னால் சூரியன் உதிச்சு 20வது நாழிகை அப்படின்னால் 8 மணி நேரம், அதாவது 2 மணி வரைக்கும் மத்தியானம். அப்போ தியாஜ்யம் ஆரம்பிக்கிறது. அது ஆரம்பிச்சு, அதாவது 2 மணிக்கு ஆரம்பிச்சு 3:45 நாழிகை, 1.5 மணி நேரம், 2 3 மணி. தியாஜ்யம் ஆரம்பிச்சு 3:45 நாழிகைக்கு எந்த காரியமும் செய்யவே கூடாது. சர்வத்திர நாசம்னு சொல்லியிருப்பா. அது பர்டிகுலராக காலையில் இருந்தால் முகூர்த்தங்கள் பண்ணும்போது அது அவசியம் மனசில் வச்சுண்டு தான் அதை விட்டுட்டோம். மாங்கல்ய தாரணங்களோ சுப முகூர்த்தங்களோ பண்ணணும். இன்னைக்கு எவ்வளோ இந்த மாதிரிலாம் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இவ்வளவு நல்ல ஒரு நாளில் அழகா திருமாங்கல்யம் மாத்தின்றேன்னா சந்தேகமே வேண்டாம், ஆத்துக்காரருக்கு ஒரு பூர்ண ஆயுஷம், நீங்க தீர்க்க சுமங்கலியாகவும் நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் கடைபிடியுங்கோ, 4 பேருக்கு கேட்டா சொல்லுங்கோ. ஆசீர்வாதங்கள், க்ஷேமமாக இருக்கணும், தீர்க்க சுமங்கலி பவா.